Kalau bukan tahun puasa. Udah betul puasa. Since I have discovered the Hindu temples in the forest area. 6 வயசுலேருந்து வாசிக்கிறேன். 6 வயசுலேருந்து வாசிக்கிறேன். ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்க? ஃப்ரான்ஸில் தான் பிறந்தேன், ஃப்ரான்ஸில் தான் வாழ்கிறேன். பல அடியார்கள் இருந்த போதும் ஒரு ராஜகோபுரத்தோட ஒரு விஸ்தரிக்கப்பட்ட இடத்தோட ஒரு ஆலயம் இல்லாதது கவலை அளிக்கின்றது. வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சோசியலர்வாவில் தேர்தல்வா நடக்குது. அதைத்தான் காண வந்திருக்கிறோம். எனக்கு 20,800 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கணும். எல்லா உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றது இந்த தேர்தல்வா முழுக்க பாருங்கள். முதலாவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போய் எப்படி தேர் திருவிழா நடக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், பின்னால் இருக்குது தானே, இதுதான் தேர். இந்த வீதியை சுற்றி வரப்போகுது. கோயிலுக்குள்ளே நடக்கிற வசந்த மண்டப பூசை சில விடயங்களை நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுதான் தேர். நாராயணனுடைய நாமத்தோட தேர் இருக்குது. இங்கே முன்னால் இருக்குது ஒரு பிள்ளையாட்ட சின்ன தேர் இருக்குது. அதனால் இதுதான் விஷ்ணுவோட தேர். இதிலெல்லாம் வாழையிலெல்லாம் கட்டி ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். உள்ளே கொடி பூசை நடக்குது. அது கொடிக்கம்ப பூசை நடந்து கொண்டிருக்குது. தேர்கள் என்ன வித்தியாசம்னா, இது வைணவ தேரண்ட வடியால் மேலே நாமம் இருக்குது. விஷ்ணுவோட நாமம் போட்டிருக்கு. இதுதான் கோயிலோட முழு பேர் ஸ்ரீ அஷ்டலட்சுமி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம். இங்கே தேருக்கு மேலே வச்சிருக்கிற கலசம் வச்சிருக்கணும். இதுதான் மேலே வச்சு போடுவினம். ஒரு பூசை நடந்துருக்கு. இதுதான் கொடிக்கம்பம். கொடியேற்றத்துக்கு நம்ம வேற இல்லை. பாருங்க, இது கொடியேறி இருக்குது. இங்கால தான் மெயின் மூலஸ்தானம் இருக்குது. பாருங்க, அப்படி மேளக்காரர்களெல்லாம் தயாராகி கொண்டிருக்கணும். வணக்கம், சிவாஜி கணேசன். அவர் எல்லா கோயிலையும் கண்டு அவர்கிட்ட ஃபேன் இல்லை. நாங்கள் எப்படி போகுது? எல்லா கோயிலையும் நிற்கிறீங்க. எல்லாம் உண்டு தானே கடவுள். எங்க விலங்கல் இன்னொரு கோயில் இருக்கா? ஓகே ஓகே. நான் வில்லம் செஞ்சோச்சில் இருக்கு. முத்துமாரியம்மன் கோயில். ஓகே ஓகே. ஓ, கொடியேற்று. என் தேர் திருவிழா அடுத்த வாரம் நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன். அப்படித்தான் நினைக்கிறேன். 5 தேரா? ஓகே ஓகே. முதல் தேரா செய்யணும் போல இருக்கா? 2வது தடவை. ஓகே. பெரிய தேர் உண்டு போல. வணக்கம். கும்பத்துக்கு மேலே இருக்கிற கலசத்துக்கு பூசை நடந்து கொண்டிருக்கு. தோட்டத்துக்காக வண்டி தயார் பண்ணி கொண்டிருக்கணும். இது முதலாக ஓடுது. பிள்ளையாட்ட தேர் தேர் செஞ்ச ஆட்களுக்கு கௌரவம் கொடுத்து பிறகு தேர் வெள்ளோட்டத்துக்கு வீதியில் ஓடும். நம்மளோட பாலாக்குருக்கள் இந்தியாவில் எந்த இடம்? வேலூர் பக்கத்தில் ஆம்பூர். ஆம்பூரில் பிரியாணிக்கு ஃபேமஸான இடம். ஆம்பூர்னா ஊர். ஆனா பசு, தமிழிலே ஆ என்றால் பசு. ஆ ஊர் என்றால் பசுக்கள் அதிகமாக இருக்கிற ஊர் ஊர். அது மருவி நாளடைவில் இன்னைக்கு ஆம்பூர் அப்படின்னு. அப்போ அங்கே நிறைய பசுக்கள் இருக்கு. பசுக்கள் கூட இருக்கிற இடம். அப்போ என்ன ஸ்பெஷலாக தயாரிப்பினோம் அங்கே? பசு பாலுடைய பால்கோவா, இந்த மாதிரி பால், தயிர், எண்ணெய். ஸ்ரீவல்லிபுத்தூர்லேயும் பால், அதுவும் ஃபேமஸான இடம் தானே. இங்கே இந்த நாகநாதருக்கு பால் அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும். சுவாமிக்கு பொதுவாக சிவன் கோயில். சிவன் கோயில். ஓகே. சிவனுக்கு அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த சிவனுக்கு அபிஷேகத்துக்காக அந்த காலகட்டங்களில் அந்த நிறையா அங்கே மாடு இருந்து பசும் பாலால் நிறைய அபிஷேகம் பண்ணதால் அந்த ஊர் ஆவூர்.
சிவனுக்கு வந்து இந்த பஞ்சகவ்யம், பால், தயிர், கோமயம், கோச்சரம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால அதை வந்து இது செய்கிறது. அப்போ எப்போ வந்தீங்க ஃப்ரான்ஸுக்கு? இது ஆயிரத்தி இப்போ இங்கே ஒலிம்பிக்கு அப்படின்னு ஒலிம்பிக்கு காணி வந்தீங்களா? ஓகே. இது இங்கே சிவன் லாக்கூர்னு கண்டு நாங்கள் சிவன் கோயில். அப்போ இன்றைக்கு முழு திருவிழாக்கு நின்றுருக்கிறீங்க நீங்கள் கொடியேற்றத்துலேருந்து. எப்படி போச்சு ப்ரிப்பரேஷன் எல்லாம்? நல்லா 27ஆம் தேதி முதல் நான் இங்கே தான் இருக்கேன். 3 மாதம். இந்த மாதம் இது வரைக்கும் 27ஆம் தேதி வரைக்கும் இருந்து எல்லாம் செய்துட்டு இந்த அஷ்டலக்ஷ்மி தேவஸ்தானம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். இங்கே வந்து ஐரோப்பாவில் இருக்கிற திருப்பதி எப்படி இந்தியாவில் திருப்பதி இருக்கோ அது மாதிரி இங்கே வந்து ஐரோப்பாவில் இருக்கிற திருப்பதி வந்து இங்கே இந்த கோயில் நான் நினைக்கிறேன் வந்து இதுதான் ஐரோப்பாவில் வந்து இருக்கிற ஒரு விஷ்ணு கோயில். விஷ்ணு கோயில் திருப்பதி. அதான். அப்போ இங்கே ஒரு விஷ்ணுவுக்கு தனியாக ஒரு வைஷ்ணவ கோயில் வந்து எங்கேயும் கிடையாது இங்கே ஐரோப்பாவில். அது ஏன் அப்படி கூடுதலாக வந்து சக்தி சிவன் கூட கோயில் தான் கூட இருக்கிறது இருக்கு. வைஷ்ணவ கோயில்கள் ஏன் அப்படி இருக்கிற இல்லை? அதுக்கு விளக்கம் ஏதாவது இருக்கா? வைஷ்ணவர் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தை வந்து காக்கக்கூடியவர் அவர் தான். வந்து அவர் வந்து எங்கும் நிறைஞ்சி இருக்கார். இப்போ எங்கும் நிறைஞ்சிருக்கிற பரம்பொருள் வந்து தனியாக ஆலயம் உண்டு இருக்கு. சிவன் கோவில்லே அவர் வந்து ஒரு சிவனுடைய லிங்கத்திலேயே அவருக்கு இடம் உண்டு. வெள்ளோட்டத்தில் வந்து மக்கள் தேர்வெடுத்து கொண்டிருக்கணும் அப்படின்னு கும்பத்தொண்டு வச்சு தான் தேர்வோட்டம். இதை பற்றி பெருசாக தெரியாது. வணக்கம் வணக்கம். அர்ச்சனை தட்டெல்லாம் விற்கிறீங்க போல இருக்கு. எவ்வளோ ஒரு அர்ச்சனை தட்டு? 10 ரூபா. ஓகே. இப்போ எப்போ வேணாலும் அர்ச்சனை செய்யலாமாக்கா? சுற்றி வர சுற்றி வந்த செய்வாங்க. முதல் இதில் செய்வாங்க கொஞ்சம் வந்து சுற்றி வந்து. அப்போ எப்படி தேர்த்து விழா போச்சு? நல்லா போய் கொண்டிருக்குது இருந்தது. இந்த வருஷம் என்ன இந்த வைக்க தான் என்ன வேறையோ. அப்போ சரியான வேலை போல இருக்கு திருவிழா தொடங்கினிலேருந்து. ஆமாம். அப்போ என்ன நினைக்கிறீங்க இந்த முறை தேர்த்து விழா பற்றி? இந்த வருஷம் நல்லா போகுது. வெயில் தான் கூட. வெயில் கொஞ்சம் கூடயா இருக்கும். ஆனால் நிலம் தானே, மழை இல்லாமல் இருந்தால் நிலம். ஆமாம். ஓகே, நன்றி நன்றி. வசந்த மண்டப பூசை இப்போ வந்து முடிஞ்சது. இப்போ வந்து தேருக்கு வாரத்துக்கு முன்னால் வந்து 3 சுவாமிகளையும் வந்து உள்வீதி சுற்றிட்டு பிறகு வந்து தேரில் வச்சு நாங்கள் வெளி வீதி சுற்ற போகிறோம். அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க.
வர்த்தக சங்கத்தில் இருக்கிறவர் வந்திருக்கிறேன். உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. என்னுடைய பெயர் வந்து தம்பிராஜா பரமேஸ்வரன். தம்பி சொன்னார் வர்த்தக சங்கத்தில் இருந்து வந்திருக்கின்றார் என்று சொல்லி நிச்சயமாக நான் அந்த சங்கத்திலையும் இருக்கிறேன். ஆனால் இன்றைய இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற இந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு எமது ஆலய திரு விஜயானந்தன் மாஸ்டர் அவர்கள் எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார். நிச்சயமாக இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும், இந்த திருவிழாவை பார்க்க வேண்டும் என்று. இந்த ஆலயத்திற்கு நான் பல தடவை வந்திருக்கிறேன். ஆனால் தேர் திருவிழா எனக்கு இதுதான் முதல் தடவையாக. கடந்த ஆண்டும் எனக்கு வருகை தர கிடைக்கவில்லை, நான் ஊருக்கு சென்றபடினால. உண்மையில் இந்த தடவை கிடைத்ததைட்டு மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ஊரில் நிற்கின்ற ஒரு உணர்வு இங்கே வருகுது. ஏனென்று சொன்னால் எமது அடியார்கள் எல்லாரும் எங்களோட தமிழ் கலை கலாச்சார உடைகளோடு அவர்கள் இங்கே காட்சி கொடுக்கிறது எனக்கு அந்த ஊரில் நிற்கிற ஒரு உணர்வை தூண்டுகின்றது. பாப்போம், இன்னும் அடியார்கள் வருவார்கள் என்று சொன்னார்கள். 12 மணிக்கு தான் இங்கே தேர் இழுக்க போகிறார்களாம். இந்த தெருவோரம் எல்லாம் அடியார்கள் கூட்டம் நிறைவடையும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக அது ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் புலம்பெயர் தேசங்களில் வாழ்ந்தாலும் பல நாடுகளில் அந்தந்த நாட்டு கலாச்சாரங்களோடு ஒன்றித்து சென்று விடுவார்கள். ஆனால் இந்த சோயிசில் உருவா, பிரான்சில் இருக்கின்ற இந்த சோயிசில் உருவான்ற இந்த இடத்துல இருக்கின்ற இந்த உறவுகள் இந்த ஆலயத்தில் இவ்வளவு தூரம் இந்த திருப்பணி வேலைகளில் ஈடுபடுவது சந்தோஷமாக இருக்கிறது. அதிலும் ஒரு படி தாண்டி மற்ற ஆலயங்களை விட இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு, இளையோர்கள் வந்து இதில் கூடுதலாக பங்கேற்று இருப்பதும் ஒரு மிக மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் எதிர்காலத்திலையும் இந்த ஆலயமானது மென்மேலும் சிறக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு ஊட்டுகின்றது. நீங்கள் ஊரில் இந்த இடம்? எனது இடம் தென்மராட்சியில். இப்பொழுது அதிகம் மக்களால் அறியப்படுகிற ஒரு இடம் சாவகச்சேரி. உங்களுக்கு தெரியும், சாவகச்சேரி வைத்தியசாலையை மறக்க முடியாது, டாக்டர் அர்ச்சுனாவை மறக்க முடியாது. அந்த இடம் சாவகச்சேரி. அந்த சாவகச்சேரியில் ஒரு கிராமம் சங்கத்தானை, அங்கே வந்து எனது ஊர். அங்கேயும் வந்து இத்தியடி வீரகத்தி விநாயகர் ஆலயம் இருக்கிறது. அங்கேயும் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. தேர் திருவிழாவில் வந்து ஆன்மீகத்தை தவிர்த்து வேறு என்ன விடயங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம்? உண்மையில் நானும் ஒரு பொது பணியில் ஈடுபடுகின்றவன் என்ற ரீதியில் ஆன்மீகத்தை விடுத்து உண்மையில் இந்த ஆலயத்தில் அது இருப்பதாக நான் அறிகிறேன். மற்றது எம்மது ஆன்மீகத்தை விட்டு கலை கலாச்சாரங்களை, அதாவது இந்த கலை வகுப்புகள், அதாவது ஆன்மீகம் தவிர்த்து மிருதங்கம், வயலின், கிட்டார், ஓகன், சங்கீதம், அப்படியான அந்த கலைத்துறை சார்ந்த துறைகளிலையும் இளையோர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது எனது அவ. மற்றது உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கணுமா? நிச்சயமாக எனக்கு 2 பேர் இருக்கிறார்கள். நேற்று தான் ஒரு வழி பயணம் போய் வந்தார்கள். இரவே சொன்னேன் என்று ஒரு ஆலயம் இருக்கிறது, அங்கே செல்ல வேண்டும் என்று. ஐயோ, என்னால் வர முடியாது, கலைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். உண்மையில் அது எனக்கு ஒரு கவலையான விடயம்தான். அவர்களை அழைத்து வர முடியாதையிட்டு கவலை அடைகின்றேன். ஆனால் நிச்சயமாக அடுத்த ஆண்டு நான் இந்த தேர் திருவிழாவிற்கு அவர்களை அழைத்து வருவேன். அவர்கள் நேற்று ஒரு பயணம் சென்றபடியால் அழைத்து விட்டார்கள். நிச்சயமாக அடுத்த ஆண்டு நான் அழைத்து வருவேன் அவர்களை. மற்றது உங்களோட ஊரில் வந்து நீங்கள் தேர் திருவிழாவில் வந்து பங்கேற்றிருப்பீங்க. நிச்சயமாக நீங்கள் செய்கிற வேலையில் என்ன, அந்த நேரத்தில் வந்து என்ன விரும்பி செஞ்ச? நீங்கள் தேர் இழுக்கிறதா, இல்லாட்டி நிறைய பணிகள் இருக்குன்னு தானே அந்த தேர் திருவிழா நடக்கும்போது நீங்கள் விரும்பி செய்கிற இதுகள் என்ன? உண்மையில் எல்லாரும் சொல்லுவார்கள் மாஸ்டருக்கு மயக்க கொடுத்தால் விடமாட்டார் என்று. நாங்கள் அங்கேயும் இதே விளையாட்டைத்தான் ஒலி வாங்கி எடுத்து அந்த தேர் வர்ணனை, தேர் சுற்றி வரும் பொழுது அதனுடைய வர்ணனையை செய்து கொண்டிருப்பேன். அத்தோடு மட்டுமல்லாமல் தேர் திருவிழா நிறைவு பெற்றதும் பூங்காவன திருவிழா வந்து எங்களுடைய உபயம் திருமதி தம்பிராஜா நாகேஸ்வரி அவர்களுடைய, அதாவது என்னுடைய அம்மாவினுடைய அம்மாவினுடைய நினைவாகத்தான் அங்கே பூங்காவனம் நடைபெறும். இப்போ தேர் திருவிழா முடிந்த கையோடு நாங்கள் பூங்காவன திருவிழாவை முன்னிட்டு பல போட்டி நிகழ்வுகள், தோரணம் பின்னுதல், கோலம் போடுதல், சமய அறிவு போட்டிகள், அப்படி பல நிகழ்வுகளை அந்த தேர் திருவிழா முடிந்த கையோடு நாங்கள் நடத்துவோம். அப்போ நம்மளோட பார்வையாளருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிச்சயமாக இந்த மக்களுக்கு எனது அறிவுறுத்தல், இங்கே பிரான்ஸ் தேசத்திலே பல கோவில்கள் ஆங்காங்கே இருக்கிறது. ஆனால் பல நாடுகளில் பாருங்கள், ஜெர்மனி எடுத்தோம் என்று சொன்னால் அங்கே கோயில் இருக்கிறது. பிரமாண்டமான ஒரு கோபுரத்தோட பிரமாண்டமான ஒரு இடத்துல அங்கே திருமண மண்டபம் கூட இருக்கின்றது. அப்படி இருக்கிறது. கனடா தேசத்தில் எடுத்தால் அங்கே
பிரமாண்டமான கோவில் இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளிலேயும் இவ்வாறு ராஜகோபுரத்தோட பிரமாண்டமான கோவில் இருக்கும் பொழுது ஒரு கவலை அளிக்கிறது. பிரான்ஸ் தேசத்திலே, எமது பிரான்ஸ் நாட்டிலே பல அடியார்கள் இருந்த போதும் ஒரு ராஜகோபுரத்தோட, ஒரு விஸ்தரிக்கப்பட்ட இடத்தோட ஒரு ஆலயம் இல்லாதது கவலை அளிக்கின்றது. மக்களே, லாச்சப்பலில் ஒன்று கூடி சில பிரமுகர்கள் இதனை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் எங்களால் முடியாது? இவ்வளத்தை சாதிக்கின்றோம். தமிழர் வர்த்தக சங்கம் பல கோடி ரூபாய்களில் ஒரு கேன்சர் மிஷனை தெல்லிப்பளை ஆஸ்பத்திரி கொடுத்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இவ்வளவு சாதனைகள் புரியும் பொழுது ஏன் நாம் ஒரு ராஜ கோபுரத்தோடு பிரான்ஸ் தேசத்திலே ஒரு ஆலயத்தை நிர்ணயிக்க முடியாது? அதனையும் நாங்கள் நிகழ்த்துவோம் என்று ஒரு பகுதி உறவுகள் அதனை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சொல்லும்போது ஞாபகம் வருது வந்து சுவிஸ்லேயும் இருக்குது கோபுரத்தோட, நெதர்லாண்ட்ஸ்லேயும் இருக்குது. நிச்சயமாக. பட் ரெண்டாவது இடமா தமிழர்கள் வசிக்கிற பிரான்ஸில் வந்து இன்னும் ஒரு கோபுரத்தோட அது உண்மையால் ஒரு கவலையாக இருக்கிறது. ஆங்காங்கே நாங்கள் சிறு சிறு ஆலயங்களை வைத்திருந்த போதும் எல்லா நாட்டு மக்களும் இங்கே கூடி வருவதற்கு ஒரு விஸ்தரிக்கப்பட்ட ஒரு இடத்துல ஆலயம் இல்லாதது கவலை அளிக்கிறது. ஆனால் உங்களுக்கும் ஒரு பணியை நான் தருகிறேன். நீங்கள் இளையோர்களாக இருப்பதனால நிச்சயமாக நீங்களும் இதற்கு ஒரு கைகோர்த்து உங்களுடைய மீடியாக்கள் மூலமாகவும் இந்த ஒரு ராஜகோபுரத்தோடு ஒரு விஸ்தரிக்கப்பட்ட ஒரு இடத்துல பிரமாண்டமான ஒரு ஆலயத்தை அமைப்பதற்கு உங்களுடைய பங்களிப்பையும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். கண்டிப்பாக. நீங்கள் அதை தொடக்கி வைக்கும் போது நாங்களும் வந்து உங்களுக்கு வந்து உதவியாக இருந்து மக்களுக்கு வந்து அதை கொண்டு சேர்த்து நிச்சயமாக. அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்லுவார்கள், சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்லுவார்கள். நாங்கள் எங்களால் முடியாது என்று நினைத்தால் இதனையும் சாதிக்க முடியாது. எவ்வளவோ வரைத்த நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் செய்ய முடியாத, நிச்சயமாக செய்வோம். கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். நன்றி. தேங்காய் உடைக்கிறதுக்காக வேண்டி பெண்கள் கூட்டணி தயாராகி கொண்டிருக்கின்றது. உடைக்கலாம் எல்லாம் அதான் இல்லை, தேங்காய் உடைக்க போறீங்க. அது என்ன பெண்கள் உடைக்க கூடாது என்று புதுசா இருக்கு. எல்லாரும் உடைக்கலாம் தானே தேங்காய். பிள்ளையாட்ட தேர் தான் இழுக்க போறீங்க? பிள்ளையாட்ட தேர் தான். ஏனென்றால் அங்கே நாங்கள் திருவிழா செய்யறாங்க, மயிலான் திருவிழா. ஆனால் பிள்ளையார் தான் இழுக்க வேணும். ஏன்னா இந்த வருஷம் போவே இல்லை. நாங்கள் ஊருக்கு போயில்லையா? 3 வருஷம் போனாங்க. எந்த ஊர் ஐயா? நாட்டுமாலை, யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்தில் எந்த இடம்? யாழ்ப்பாணம் நாட்டுமாலை. நாச்சியம்மார் கோயிலா? நாச்சியம்மார் கோயில். கேகேஎஸ் ரோட்டில். கேகேஎஸ் ரோட் தெரியாது, கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் விட நான் வந்து கும்பிடுது ஆனால் இங்கே இருக்கிறேன். எங்கேருந்து போய் செய்து இதெல்லாம் கண்ணாமர் கோயில் எல்லாம் பார்க்குறீங்களா? நல்ல இது நல்லா செய்கிறீங்க. நல்லது. எங்களோட மக்கள் இன்னும் முன்னேற வேணும். வடம் இழுக்கிறதுக்காக வேண்டி மக்கள் வந்து வடத்தை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். அரோஹரா. இந்த கருட வாகனத்தில் வந்து ஆஞ்சநேயர் போய் கொண்டிருக்கிறார் பாருங்க. வடத்தை பிடிச்சு கொண்டு இழுக்கிறதுக்கு எல்லாம் தயாராகி கொண்டிருக்கணும். தேர் இழுக்க தொடங்கியாச்சு. நல்லா பார்த்து ரோட்டெல்லாம் மூடி வந்து கோயிலுக்காக வேண்டி தயார்படுத்தி விட்டுருக்கணும். இப்படி பெரிய வெளி வீதியில் ஓடுற தேர்களில் வந்து நிறைய இல்லை. ஃப்ரான்ஸில் தேர் வந்து வெளி வீதியில் வருது. கோயிலுக்கு முன்னால் வாசல் இது வந்து
ட்ராம்கள் எல்லாம் போகிற பாதை இருக்குது. இங்கே வசிக்கிற மக்கள் எல்லாம் நின்று வெளியில் நின்று ஃபோட்டோ எடுத்து கொண்டு வைக்கணும். புதுமையாக இருக்கும் போல இருக்கா வைக்கணும். ஒரு முறை மாறனீங்களா? கிட்டியா இருக்கிறீங்க? என்ன சிறப்பு தேர் திருவிழால? ஒரு புது தேர் இன்னைக்கு சித்திரை தேர் வந்திருக்கலோ, அது ஒரு பெரிய சிறப்பு தானே ஐயா. இவ்வளோ காலம் பார்த்ததை விட இவ்வளோ மக்கள் கூடி ஓடியெல்லாம் செய்யறோம்னா இவ்வளோ ஆனந்தம் சொல்லுங்க. ஊர்ல கிடைக்காத ஆனந்தம் இங்க கிடைக்குது இல்லை எங்களுக்கு. அம்மாட பேர் என்ன? என்னம்மா அம்மாட பேர் என்ன? ராஜேஸ்வரி. எந்த ஊர்? யாழ்ப்பாணத்துல எந்த இடம்? சொல்லுங்க. நாச்சிமார் ரெடி. அங்கே உள்ள கோயிலெல்லாம் தரிசனம் செய்துட்டு வந்த நாங்கள் இப்போ கிட்ட எல்லாரும் இருக்கிறவில்லை. அப்போ ஊருக்கு போய் தான் வந்திருக்கிறீங்க? இல்லை, இப்போ எல்லாம் காலுக்குள்ள சாமி எல்லாம் வந்தோட இதுக்குள்ளே நாட்டிலே சாமியல் எல்லாம் ஊர் மாதிரியே செய்யணும். முத்துமாரியம்மன் வந்துட்டா இன்றைக்கு 3ஆம் திருவிழா. சரி, அது வாரக்கிழமை தேர் பக்கத்தில் வீடு இருக்கு. அப்போ போற நீங்க அங்கே தேரல அடுத்த கிழமை பார்த்துட்டு ஓடி வந்தேன். அடுத்த கிழமை தேர் பிள்ளையார் முடியட்டும். ராஜப்பல் பிள்ளையார் கண்டிப்பா நேற்றாங்க நல்ல ஒரு முருகன். சம்மர் டைம் முழுக்க வரைக்கும் தேர் தான். ஆனந்தம் தான் ஐயா. ஓகே, இதை விட சந்தோஷம், இதை விட ஆனந்தம் எங்களுக்கு மக்களை பார்க்கறது சாமியில் தரிசனம் வேணும். நன்றி அம்மா, நன்றி. இன்னைக்கு வந்து சரியான வெயில், இப்படி தார் ரோட்டெல்லாம் சரியான சூடாக இருக்குது. நானே வந்து இன்னைக்கு ஃபுல் வேட்டி அதுவும் முருங்காலோட நிற்கிறேன், அதனால் சரியான சூடாக நிற்குது இன்றைக்கு. வேறு இங்கே நம்மளுடைய சிகாமணி நிற்கிறார், அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். இப்போ தான் இந்த கோயிலை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். எவ்வளோ பெரிய பெருமையெல்லாம் சொல்லலாம், எல்லாம் உண்மையாக தான். நான் எனக்கு தெரியாது இந்த கோயில் இருக்கிறேன், நீங்கள் உங்களோட வீடியோ பார்த்து தான் தெரியும். தேங்க்ஸ். அஷ்டலக்ஷ்மி சமேத வரதராஜ பெருமாள் முதல்ல ஒய்ஃபோட பேரை தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது வந்து ஸ்பெஷல். இங்கே நார்மலாக பெருமாள் கோயில், வெங்கடேஸ்வரர் கோயில்னு இருக்கும். இங்கே வந்து ஒய்ஃபோட பேர் முன்னாள் கால் சுடுதா?
சிறிது நேரத்தில் வந்து தேர் அதில் இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் பச்சை சாத்திவினம். நல்லபடியாக சுற்றி வந்து கோயில் வாசலுக்கு போய் கொண்டிருக்குது. I saw you doing bhajans behind the temple. So how did you get involved in it? This is such a long story. I don't remember. Maybe 30 years ago, when I was in my teens, I read about Hindu spiritual masters. So I wanted to meet them. So when I was 21, I think, I met Srimata Amritanandamayi from Kerala. She's a great saint from Kerala. She likes people doing bhajans and singing to the divine. So and I like singing also. So this is my favorite spiritual practice. Singing for the different forms of the Lord and different names of the Lord. And so maybe, I don't remember, maybe 10 years ago or more, we had a group of bhajans in this temple. So I went there every Saturday and we sang bhajans here. It has stopped because of COVID. It's still starting again, not very often. So you often come to this temple, yeah? Yes. Every place where I can sing bhajans, I come. Okay. So here, this is a nice temple. You are French? Yes, I'm French. Yes. You are speaking very good English. Well. So have you been to India? Twice, but I was very young at that time. Okay. You want to go again? Maybe yes, but since I have discovered the Hindu temples in the Paris area, I less feel like going to India because this is just like the same thing, already being in India. Okay. But when I shall retire, maybe I will go to India again. Very much. Okay. அர்ச்சனை எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. தேர் வந்து கடைசி இடத்துல கோயிலுக்கு முன்னால் வந்து நிற்கிது பாருங்க. இனி அர்ச்சனைலாம் முடிஞ்சு பிறகு பச்சை சாத்திவினம் அதையும் உங்களுக்கு கொஞ்சத்தை எடுத்து காட்டுறேன். பச்சை சாத்துறதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்ல முடியுமா? பச்சை சாத்துறதுன்னா அது வந்து ஒரு வெளியில் சுவாமியை கொண்டு போய் வெளியெல்லாம் காமிச்சு அதை ஒரு சந்தோஷப்படுத்தி திரும்ப வந்து அதுக்கு வந்து ஒரு சாந்தப்படுத்துதல். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் சிரோபாவம் அனுகிரகம் பஞ்சகிருத்திய பராயணம் என்று எல்லாம் சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த தேர் உற்சவம் வந்து அனுகிரகம். எல்லோருக்கும் இப்போ சில பேரால் வர முடியும், சில பேரால் வர முடியாது, சில பேர் வந்து தெரியாது, சில பேருக்கு வந்து இயலாது, அப்படிலாம் இருக்கிறவங்க சுவாமி வந்து அவர் வந்து வரார் தேரில் ஏறி, நான் வந்து உங்களை சந்திக்கிறேன், நீங்கள் வராட்டி பரவாயில்லன்னு அனுகிரகம் பண்ணுறாரு. அப்படி அனுகிரகம் எல்லாம் செய்துட்டு திரும்ப அவர் அதுலேருந்து இறங்கும்பொழுது அவருக்கு வந்து ஒரு சந்தோஷப்படுத்தும். அப்போ அதை பச்சைன்னா ஒரு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு எது முளைச்சி வருதோ அதுதான் பச்சை. புதுசாக
மறுபடியும் அவர் வந்து புத்துணர்ச்சி எல்லாருக்கும் எல்லாம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம் எல்லாம் செய்துட்டு திரும்பவும் அவர் சந்தோஷமாகவே வராரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் இல்லை, திரும்பவும் நான் வந்து அதே நிலையில தான் இருக்கேன், எனக்கு கொடுக்க வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு புத்துணர்ச்சியோடு எல்லாம் செய்துட்டு அப்படியே வந்து ஒரு சோர்வா ஒரு களைப்பா ஒரு இங்கே பத்திக்கின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லாமல் மறுபடியும் அது அந்த ஒரு புத்துணர்ச்சியோட சந்தோஷமாக வருது. நல்ல விளக்கம். மற்றது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ஃப்ரான்ஸுக்கு? ஃப்ரான்ஸு நல்ல நாடு. மொழி ஓகே, எனக்கு தமிழை தவிர ஒன்றும் தெரியாது. திருவிழாவில் வந்து நாடும் மக்களும் நாட்டு மக்களும் வீட்லேயும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் நான் பிரார்த்தனை பண்ணி இந்த அஷ்டலட்சுமி தேவஸ்தானத்தில் வேண்டி நிற்கிறேன். நன்றி ஐயா. மற்ற கோயிலை விட விசேஷமாக வந்து இங்கே சாமி ஆடிவினம் பாருங்கள் கொஞ்சம், அதாவது பச்சை சாத்தும் போது மற்றும் திருவிழா நாட்களில் வந்து இங்கே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஆட்டம் ஒன்று நடக்குவீங்க. அதைத்தான் இந்த கோயிலில் கொஞ்சம் ஸ்பெஷலான இது. வெக்க நேரத்தில் வந்து தண்ணி ஊற்றி குளிர்மைப்படுத்தி கொண்டிருக்கிறவன் கூட தண்ணி விட்டா இதாது இல்லை, இது தண்ணி ரெசிஸ்டர்.
தேர் திருவிழா போச்சுன்னு சொல்லுங்கள் உங்களோட அனுபவங்களை. இது இன்றைக்கு 22வது வருஷமாக இந்த தேர் திருவிழா. 22 வருஷம் இந்த தேர் திருவிழா வந்து மிக சிறப்பாக நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் போல ஒரு பிள்ளை என்ன மாதிரி வளருதோ அப்படி வளர்ந்திருக்கிறத தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினம் வந்திருந்த பக்த கோடிகள் அனைவருமே மிக சிறப்பாக இந்த தரிசனங்களை கண்டு கழித்தார்கள் என்றால் அது மிகையாகாது. ரெண்டாவது வந்து கற்பூரச்சட்டி பால் குடங்கள் எல்லாம் எடுத்து அந்த நேர்த்திகளை அவர்கள் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இன்னும் எமது சிறார்கள் இங்கே பொறுத்த மட்டும் இளம் வயது சிறார்களைத்தான் நான் மிகவும் அவர்கள் வந்து ஒரு குருக்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் செய்யணுமோ அந்தளவு பக்குவத்தில் எல்லாரும் அந்த கோயிலுக்கு செய்யணும் என்ற ஒரு இது வந்து அது வேணும் மக்களுக்கு. ஒவ்வொரு நாளும் வருவார்கள். அவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து நமக்கு இங்கே உள்ள சிரமதானங்கள் செய்வார்கள். மற்றும் விசேஷ பூஜைகளில் எல்லாம் சுவாமி தூக்குவதில் இருந்தோ சரி எல்லாமே மிக கவனமாக, நான் கூட பார்க்க தேவையில்லை, அவ்வளவுக்கு மிக கவனமாக அவர்கள் அந்த சுவாமியை கொண்டு வருவது பார்க்க தெரியும். இந்த வருஷம் எப்படி மக்களுக்கு நிறைய வந்தவையா? இன்னும் அது சென்ற வருடத்திலும் கூட இந்த வருடம் சென்ற வருடமே 3000 பேருக்கு மேலே வந்திருந்தார்கள். ரெண்டாவது முறை தேர் வெளியே போகுது. மூன்றாவது மிக சிறப்பாக நடந்திருக்குது. அதற்கெல்லாம் இறைவனுடைய சக்தியும் அருளும் தான் காரணம் என்பதை வெளிப்படையாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த ஆலயத்தில் வந்து பல சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது வந்து எத்தனையோ பிள்ளைகள் வாய் பேசாத பிள்ளைகள் எல்லாம் வாய் பேசுகின்ற அளவுக்கு அந்த இறைவனுடைய சக்தி அமைந்திருக்கிறது. அது இல்லாமலும் உலகத்தில் இருந்து நோர்வேயில் இருந்து கூட லண்டனில் இருந்து கூட அப்படி இடங்களில் இருந்து இந்த நேர்த்திகளை இங்கே வந்து செய்கின்றார்கள். அது வந்து இறைவனுடைய சக்தியினுடைய பரிணாமத்தை தான் காட்டுகின்றது. அந்த கோயில் வந்து 15 நாள் திருவிழாக்கள். எப்பொழுதுமே வந்து ஆடி கடைசி திங்கள் தீர்த்தம். மிக சிறப்பாக மக்களுடைய அனுசரணை நிறைவாக கிடைத்ததனால் நமக்கு எந்தவித குறையும் இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு உண்மையாக இறை சக்தியோடு இருக்கின்றார்கள் என்றதான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய இதெல்லாம் நாங்கள் நினைத்து செய்கின்ற கைங்கரியங்களும் இல்லை. இது வந்து இறை அருளால் நடக்கின்ற ஒரு இதுகள். அவற்றையெல்லாம் மக்களுடைய அனுசரணை இதுகளெல்லாம் கூட இருப்பதால் தான் இந்த ஆலயம் இன்னும் இந்த தேர்திருவிழா மிக சிறப்பாக நடப்பதற்கு உரிய மற்றும் இங்கே வந்திருந்த அதாவது வந்து யூடியூப் சேனல் சரி மற்றும் தமிழ் வானொலி ஊடகங்கள் மற்றும் அவர்கள் எல்லோருமே இந்த ஆலயத்துக்கு பல வழிகளில் ஒரு சுமை தாங்கியாக இருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாது. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய பணிகள் இருந்தாலும் அதை விட்டு அந்த கைங்கரியங்களை பறைசாற்றி 7 உலகுக்கும் எடுத்து செல்ல வேணும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் செயற்படுவது நமக்கு அது சிறந்த ஒரு இதாண்டு தான் நான் கூறக்கூடியதாக இருக்கிறேன். வார திருவிழாக்கள் வந்து வருகின்ற நாளைய தினம் தீர்த்தோற்சவ விழா, 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி வருகின்றது. அன்றைய தினம் மாலை கிருஷ்ண ஜெயந்தி விழா நடைபெறும். மிக சிறப்பாக இங்கே உரியடி உற்சவம் நடைபெறுவது வழக்கம். மற்றும் எல்லா விழாக்களும் இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. இப்போ கந்த சஷ்டி விழாவோ சரி, கந்த சஷ்டி எல்லாம் தினமும் இங்கே ஆக்கள் உள்ளுக்கு நிற்கிறதுக்கு இடமில்லாத அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு கந்த சஷ்டி விழாவும் சிறப்பாக நடைபெறும். ஆலயத்தில் வந்து மிகவும் பக்த கோடிகளின் அனுசரணைகள் நிறைவாக கிடைப்பது. நன்றி, மிக்க நன்றி. சொல்லுங்கள், எவ்வளோ காலமாக தமிழ் வாசிக்கிறீங்க? 6 வயசுலேருந்து வாசிக்கிறேன். 6-7 வயசுலேருந்து வாசிக்கிறேன். ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்க? ஃப்ரான்ஸில் தான் பிறந்தேன், ஃப்ரான்ஸில் தான் வாழ்கிறேன். பேர் என்ன? மதுஷன். அப்பா பேர் சிவராஜன். எப்படி தமிழ் வாசிக்கணுமெண்டு உங்களுக்கு தோணுது? பாட இதாலையா இல்லாட்டி நீங்களா? அப்பா தமிழ், நானும் தமிழ்.
கண்ணுப்படியால் அப்போ அப்படியே சேர்ந்தாச்சு. அப்படியே சேர்ந்தாச்சு கூட்டத்தோட. அதேதான் மாமா நாயனா அப்போ ரெடியாக எல்லோரும் வாசிக்கிறோம். இப்போ என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் இப்போ ரெனோ கார் கம்பெனியில் இன்ஜினியராக படிச்சிடறேன். எங்கே ரெனோலையா? ஓகே. டெக்னோசாஃப்டில் 78 அசாயில் எலக்ட்ரிக் வாகனத்தில் படிச்சிடறேன். அப்போ டைம் இருக்கா எதுக்கும் அதுக்கும்? டைம் இருக்குது. நைட்டில் தவில் காலம்புற பியோ. அப்போ ஃபுல்லாக ஒக்கிப்பையாக தான் இருப்பீங்க. அப்போ நம்மளோட சிவாஜி கணேசன் யார்? உங்களோட சொந்தக்காரா? மாமா மாமா குருநாதர். ஓகே. அப்போ குருநாதர் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. 4-5 பேர் இருக்கணும். பட் கஷ்டமா இல்லையா தமிழ் தூக்கி நிற்கிறதுக்கு? கஷ்டம்னா பட் எப்படி அந்த கஷ்டத்தை எப்படி இது பண்ணுறீங்க? தமிழில் 3 பேர் தவிடு 3 பேர் தவிடு சிறி தட்டு இருக்குது, சும்மா பழத்தட்டு மெல்லிய தட்டு இருக்குது. அதை வச்சு நான் போட்டால் இவ்வளோ பாடம் இருக்காது. பழத்தட்டு மொத்தம் அது இன்னும் பாடம் இருக்கு. தவளுக்கு வாசிய கஷ்டம்தான். தவளை போட்டாலும் தெரியாது. வாசி தவளை போட்டு வாச்சோம்னா இன்னும் தெரியாது. ஸ்டாண்ட் போட்டு வாசிச்சா கொஞ்சம் நின்று நிற்க தான் கொஞ்சம் போயிட்டு இருக்கா பிரச்சனை. நடந்து போகும்போது உங்களுக்கு இந்த இது தெரியாது, பழகி போச்சு. அப்போ ஊரில் எவ்வளோ காலம் தவளை வாசித்தீங்க? ஊர்லாம் கிட்டத்தட்ட 30 வருஷம். 30 வருஷம். அலுவட்டிக்கு கும்பிட போட்டு அவ்வளோ இந்த 10 அண்ணன் நான் 10 அவ்வளோ தாளம் போடுறேன். அலுவட்டி சிவம்னா அண்ணன் எங்கள் அண்ணன் தான் அவ்வளோ தாளம் போடுறேன். தாளம் ஒரு 10 வருஷம் தாளம் போட்டாங்க. தாளம் போடுறது தாளம் போட்டு தாள் வாசிக்கும். ஒரு பற்றியும் வாசிக்கும். மிருதங்கம் வித்துவான். மிருதங்கம் நல்லா வாசிக்கும். அதுபடியாக தாள் வாசிக்கும். வாசிக்கலையே வந்து கஷ்டமாக இருக்கும். அது வாசிப்பட்டால் கொஞ்சம் தாள் வாசிக்கலாம் வாசிக்கலாம். உமாவை தான் என்ன கூட்டின்னு போனார். அப்புறம் முரளியண்ணாவோட இருந்து அண்ணாவோட இருந்து ராமாமாவோட இருந்து அப்படியே அதெல்லாம் பழகி வெளியிலேயும் போய் தவளை வாசிக்கிறீங்க ஃப்ரான்ஸை விட்டு? எந்த நாட்டுக்கு போயிருக்கு? ஈலிங்கம்மன் போயிருக்கேன். ஈலிங்கம்மன் கோயில் லண்டனுக்கு. ஈலிங்கம்மன் கோயில் ஜெர்மனுக்கு போயிருக்கேன். ஃபங்க்ஷன் அதற்கு போயிருக்கேன். சுவிஸுக்கும் ஃபங்க்ஷன் அதற்கு போயிருக்கேன். அப்போ உங்களுக்கு வரவேற்பு இருக்குது? இருக்குது. நன்றி. வந்து முடிஞ்சது இந்த தேர்தலெல்லாம். நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக பார்த்து ரசித்து பிடிச்சிருந்தா இல்லாட்டி பிடிக்க இல்லாட்டியும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி முதல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன். நன்றி, வணக்கம்.